நம்ம தோழர் ஒருத்தர் ஒரு அழைப்பிதழை கொண்டு வந்து கொடுத்தாரு. வழக்கமான திருமண அழைப்பிதழ், ஏதாவது நிறுவனங்களை திறந்தா ஒரு அழைப்பிதழ் கொடுக்கறது வழக்கம். ஆனா முறையா இப்படி ஒரு அழைப்பிதழ் என் கையில் வந்து சேர்ந்தது. என்ன இருந்தது அப்படின்னா, சாதி மதம் கடந்து காதலிக்க மனம் பிடிக்க வேண்டும் ஜனநாயகம் அப்படின்ற ஒரு தலைப்பு இருந்தது. பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்பெல்லாம் யாருங்க சாதி பாக்குறா, ஆணவ படுகொலை நடக்கிறது இல்லைங்க, அங்கொன்னு இங்கொன்னு தான் நடக்குது அப்படின்னு சில பேர் இன்னைக்கும் கம்பு சுத்துவாங்கல்ல. அது பொய். உண்மை நிலை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இளவரசனை போல, சங்கரை போல, கோகுல்ராஜை போல, சமீபத்தில் நடந்த கவினை போல பல இடங்கள்ல பலாயிரம் இளவரசன்களும் பலாயிரம் கவின்களும் பலாயிரம் சங்கர்களும் தினம் தினம் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிற சாட்சியத்தோட ஆதாரங்களோட ஒரு மாநாடு நடக்க போகுது மதுரையில தமுக்க மைதானத்துல. மக்கள் அதிகார கழகம் ஒருங்கிணைக்கிறாங்க. தோழமை இயக்கங்களோட உதவிகளால அவங்களோட கூட்டோட இணைந்து மிகப்பெரிய கருத்தியல் புரட்சி அவங்க செய்ய தயாரா இருக்காங்க. ஆணவ படுகொலை எப்படிலாம் நடக்குது, சாதி எவ்வளவு பெரிய மோசமானது அப்படிங்கிற கண்காட்சி அங்க இருக்க போது, புகைப்பட கண்காட்சி இருக்க போது, கலை நிகழ்ச்சிகள் மூலமாக விழிப்புணர்வு செய்ய போறாங்க. அரசியல் ஆளுமைகள் வந்து ஆணவ படுகொலைக்கு எதிராக கண்டன குரல்களோடு கண்டன விழிப்புணர்வும் அவங்க ஏற்படுத்த போறாங்க. சாதி இல்ல சாதி இல்லைன்ற சொல்ற சமூகத்துலதான் சாதி ஆதிக்கம் வேரூன்றி இருக்கு. இந்த சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக நம்ம எப்படியெல்லாம் போராடணும் அப்படின்னா, வெறும் அரசியல் வாக்கு அரசியல் மட்டும் நம்ம போராடணும் பத்தாதுங்க. இதா இந்த போராட்டத்துக்கு பேரு, இந்த மாநாட்டுக்கு பேரு பண்பாட்டு ரீதியான எழுச்சி மிகுந்த ஒரு ஒரு களமாக தான் இதை நம்ம பார்க்கிறோம். பண்பாட்டு தளத்துலதான் சாதி வேரூண்டி இருக்கு, பண்பாட்டு தளத்துலதான் மதம் வேரூண்டி இருக்கு, பண்பாட்டு தளத்துலதான் ஆணவ படுகொலைகள், எல்லா வகையான சாதி சிக்கல்களும் ஒடுக்குமுறைகளும் இருக்கு. இது பட்டியல் சாதிக்கு எதிராக ஆதிக்க சாதி செய்யறன்னு நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாவும் சாதி பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாவும் சிக்கல்கள் இருக்கு, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாவும் ஏற்றத்தாழ் இருக்கு. ஒரே சாதிக்குள்ள ஆணவ படுகொலை நடந்துருது. பொருளாதார ரீதியாக ஒரே சாதியில ஆணவ படுகொலை நடக்குது. அவன் என்னோட பெரிய வீடு கட்டிட்டான், சின்ன வீடு கட்டிட்டான், படிப்பு இல்லாத ஒரே சாதியில. கிருஷ்ணகிரியில நடந்தது ஒரு படுகொலை, சொந்தக்கார பயிலுக அத்தை பிள்ளை தான் கல்யாணம் பண்றான், கொலை பண்றான், ஏன்டானா இவங்க மேஸ்திரி வேலை செய்யறானாமா. இப்படி ஆணவ படுகொலை அப்படிங்கிறது பல மட்டத்துல பரவி கிடக்குது. இத பண்பாட்டு தளத்துல இருந்து போராடி அதற்கான தீர்வை காணுவதுதான் சரி அப்படின்னு மக்கள் அதிகார கழகம் முடிவு செஞ்சு மதுரை தமுக்க மைதானத்துல நவம்பர் 21, வரக்கூடிய நவம்பர் 21, 2026 அன்னைக்கு மிகப்பெரிய மாநாடு அவங்க நடத்த இருக்கிறாங்க. நானும் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். உண்மையாகவே இந்த மாநாடு அப்படிங்கிறது மற்ற அரசியல் கட்சிகளின் பார்வையில இல்லாம உண்மையாவே இது சரியான மானுட பண்பாட்டு தளத்திலிருந்து இவங்க யோசிக்கிறாங்க. வழக்கமா கம்யூனிஸ்ட்கள் எப்படி போராடுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். பண்பாட்டு தளத்துல அவங்க வரமாட்டேங்கிறாங்களே, பண்பாட்டு தளத்துல அவங்க கை வைக்க மாட்டேங்கிறாங்களே, இதை வச்சுட்டாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு பல வகையான களங்கள் இருக்கு, பல போராட்டங்கள் இருக்கு, பல இலக்குகள் இருக்கு, எல்லாத்திலும் அவங்க கை வச்சிட முடியாது. அந்த சிக்கல் நம்மளுக்கும் புரியணும். இந்த போராட்டம் ஏன் எதுக்கு அப்படிங்கிறத ஒரு துண்டறிக்கையா ஒரு அழகா வச்சுட்டு வெளியிட்டு இருக்காங்க. ஒரு 5 வகையான முழக்கங்கள், கோரிக்கைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆணவ படுகொலை தடுக்க சட்டம் வேணும், ஆணவ படுகொலை செய்யறவனுக்கு வந்து சொத்துக்களை பறிமுதல் செய்யணும், அவனுக்கு என்னென்ன தண்டனைகள் வரணும், இது தடுப்பதற்கான வழிகள் என்னன்ற வரைக்கும் இதை தெளிவுபடுத்திருக்காங்க. இதை பத்தி ஒரு முழுசா ஒரு வீடியோ நான் போட போறேன், அதை நீங்க பாருங்க.